மாவட்டம் அவல்பூந்தரை அருகே ராட்டை சுற்றிப்பாளையத்தில் பிரசித்தி பெற்ற தென்னக காசி பைரவர் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோயிலின் நுழைவு வாசலில் 39 அடி உயரமும் 18 அடி அகலமும் கொண்ட பைரவர் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கோயிலில் மூலவராக உள்ள சொர்ணலிங்க பைரவருக்கு தேய்பிறை அஷ்டமி தினத்தில் பக்தர்களே பூஜைகள் செய்யலாம் என்பது தனி சிறப்பு. தேய்பிறை அஷ்டமி தினத்தை முன்னிட்டு நேற்று மார்ச் 22ஆம் தேதி இக்கோயிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் ஈரோடு, கரூர், நாமக்கல், திருப்பூர், கோவை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து நீண்ட வரிசையில் நின்று வழிபட்டனர். ஆன்மீக குரு ஸ்ரீ விஜய் சுவாமிகள் தலைமையில் பைரவருக்கு பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்கள் கைகளால் பைரவருக்கும் ஸ்வர்ணலிங்கத்திற்கும் பால் அபிஷேகம் செய்து வழிபட்டனர். திரைப்பட நடன இயக்குநர் கலா இக்கோயிலில் சாமி தரிசனம் செய்து சாமிக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபட்டார். பின்னர் நடன இயக்குநர் கலா செய்தியாளர்களிடம் பேசுகையில், பக்தர்களே தங்கள் கைகளால் சாமிக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபடுவது இக்கோயிலின் தனி சிறப்பு. இக்கோயிலுக்கு வந்து வழிபட்டது எனக்கு மிகவும் சந்தோஷமாக உள்ளது என்றார். இந்த காலபைரவருக்கு வந்து நான் 2-3 வருஷமாக வரணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இன்றைக்கி வரணும்னு கடவுள் பைரவர் வேண்டியிருக்காரு. என்னோடய தம்பி சிபி மூலியமாக நான் இங்கே வந்தேன். இங்கே வந்து நல்ல பவர். ஏன்னா என் வீட்டுக்கு வந்து காலபைரவர் வந்து எனக்கு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்தாரு. சுவாமிஜி தான் வந்து எனக்கு சிபி மூலியமாக வந்து எனக்கு காலபைரவர் வந்தார். அதுவும் கலியுக கடவுள்னாலே காலபைரவர் தான். ஸோ அந்த காலபைரவர் கோவிலுக்கு வந்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது இல்லாமல் நீங்கள் எல்லா கோவிலுக்கு போனீங்கன்னா வந்து நம்ம வந்து சாமியை கும்பிட்டுட்டு தான் வரலாம். ஆனால் இங்கே வந்து தன் கையால் சிவனுக்கும் காலபைரவருக்கும் அபிஷேகம் பண்ணுறது அது யாருக்குமே கிடைக்காத ஒரு விஷயம். அது எல்லாருக்கும், அதுவும் நான் பிறந்த ஊர் ஈரோடில் இருக்குதுன்னு சொல்லும் போது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இந்த இடத்துல வந்து என்னோடய அப்பா ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் 2 வாரத்துக்கு முன்னாடி என்னோடய பெட் என்னை விட்டு தவறி விட்டுட்டு போயிட்டாவ, என்னோடய பெட்டு சாக்கி. அதுவும் எல்லாம் சேர்ந்து என்ன தெரியல, என்னை பைரவர் இன்றைக்கி வர சொல்லிட்டாரு. நான் வந்தேன். கடவுள் மட்டும் எப்பயுமே அவங்க எப்போ வர சொல்கிறாங்களோ அப்போ தான். எனக்கு இன்றைக்கி நல்ல நாளாக இருந்திருக்கு. அண்ட் என் கையால் அபிஷேகம் பண்ணி நான் சாமி கும்பிட்டதில் கண்டிப்பாக எனக்கு ஒரு சின்ன காசி இடத்துக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. பட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் கையால் சிவனுக்கும் காலபைரவருக்கும் நான் பாலாபிஷேகம் பண்ணேன்னு சொல்லும் போதும் உங்களுக்கு வந்து சாமியை வேண்டணும். சாமி என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும். நாம் எது நடந்தாலும் கிடையாது. அரசியலாக இருந்தாலும் கடவுள் யாரை எழுதி வச்சிருக்காரோ அதுதான் நடக்கும்.